இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய திருப்பலிக்கான நற்செய்தி வாசகத்தை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த திருப்பலிக்கான நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியில் 6வது அதிகாரம் 16லிருந்து நம்ம வாசிக்கிற பகுதி. அதற்கு முந்தைய பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, 1லிருந்து 15 இயேசு ஆண்டவர் அந்த எருசலேம் போகிற பாதையில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏறக்குறைய இப்படி இந்த சாலை ஓரம், இது பெரிய சாலை, இவ்வளோ தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய சீடர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் பின்னணி. 6வது அதிகாரத்தில் முதல் 1லிருந்து 15 வரையிலும் இருக்கிற பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோட்டில் கூட்டமாக மக்கள் போகிறாங்க. இந்த ரோடு, ஆண்டவர் இயேசு நின்று கொண்டு இருந்த அந்த பகுதிக்கு அருகில் இருந்த அந்த ரோடு பெரிய சாலை, மிக முக்கியமான சாலை. அது கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போகிற பிரதான சாலை. பிரைசலான் பிரைசலான். அந்த பிரதான சாலையில் எங்கே மக்கள் கூட்டமாக போகிறாங்க, அந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம். அண்மையில் பாஸ்கா விழா நடக்கவிருந்தது. 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 4வது வசனம், யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார். பிரைசலான் பிரைசலான். அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவர் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டமாக போகிறாங்க. இயேசு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே எருசலேமுக்கு போகிற கூட்டம் அப்படியே உள்ளே திரும்பிடுச்சு. பிரைசலான். எருசலேமுக்கு போகிற கூட்டம் அப்படியே உள்ளே திரும்பிடுச்சு. அது மாதிரி எலெக்ஷனுக்கு யார் பின்னாலேயாவது போகிற கூட்டம் உள்ளே திரும்பினா நம்மளுக்கு மத்தியானம் பூவாக கிடைக்காது. அது நம்ம அது மாதிரிலாம் திரும்ப வேணாம். இயேசுவின் மேலே நம்பிக்கை உடையவர்கள் வந்தால் போதும். பிரைசலான். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இவங்க ஜனங்க கூட்டமாக வர்றதை பார்த்துட்டு அங்கே இருந்த சிறிய மலை மேலே ஏறி உட்காந்துக்கிறார். ஏன்னா நிறையா ஜனம் வந்தால் அவங்க நின்று பேசுகிறது அவங்களுக்கு கேட்கணும், அவர்கள் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒரு சிறிய மலை அது. ரொம்ப போனால் இந்த ஃபேன் உயரம் தான் இருக்கும். ஒரு சிறிய குன்று, அது மேலே ஏறி உட்காந்துக்கிறார். அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க. மேலே இருந்து பேசினா எல்லாருக்கும் கேட்கும். நான் மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மேடையில் நின்று பேசுகிறார், உட்காந்துக்கிட்டு பேசுகிறார். பிரைசலான். ஆனால் அவருக்கு அவருடைய எண்ண அலைகளை பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட ஜனங்க வர்றாங்க. இப்போ நான் நிற்கிறேன், நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அந்த பக்கமாக நிற்கிறேன். ஜனங்க வர்றாங்க. என்னத்துக்கு வருவாங்க தெரியலையே. ஜபத்துக்கு வந்தால் பரவாயில்ல, வந்து ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நம்ம எங்கடா போகிறது, ஐயோ எதையும் கேட்க போகிறானோ என்னமோ நினப்பில் தோணும். நம்ம ஜனங்க வர்றது ஜனங்களை தெரியும். தெரியாத ஜனங்க வரும்போது, தெரிஞ்ச ஜனங்க சரி ஜபத்துக்கு வர்றாங்கன்னு நினைப்பேன். தெரியாத ஜனங்க வரும்போது என்னப்பா அவர் வர்ற மாதிரியே, அவர் வரத்தே சரியில்லையே, அவர் பார்த்தாலே ஏதோ கேட்பாருக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் என்ன எதிர்பார்த்து வர்றாரு, சரி போய் கேட்போம், பர்ஸு தொலைஞ்சு போச்சு, பேக்கை பஸ்ஸில் விட்டுட்டேன், ட்ரெயினில் விட்டுட்டேன், பெங்களூர் போகணும், அது மாதிரி வர்றாங்க. அதனால் டிக்கெட் வேணும் அப்படி. இந்தாப்பா சாப்பாடு அவ்வளோதான் நம்மள்ட்ட முடியும், டிக்கெட்லாம் தர முடியாது. இந்த ஏன்னா டவுனில் அது மாதிரி வருவாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர், ஒரு வாரத்துக்கு 2-3 பேர் அப்படி வருவாங்க. நம்ம எங்கே போகிறது, வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, எதுவும் கேட்பானோ, எதுவும் கேட்டுருவாங்களோ, பயமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய எண்ணம், இவ்வளோ ஜனங்க வர்றாங்களே, அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரே. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? அவர் ஜனங்களை பார்த்த உடனே, இவ்வளோ ஜனங்க வர்றாங்களே, அவங்க இந்த நேரம் பசியாக இருப்பாங்களே, எப்படி சாப்பாடு கொடுக்கணுமே. உடனே பாருங்க, நம்முடைய கடவுள் நம்ம அதுக்கு எதை கொடுக்கலாம்னு காத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். அது உண்மையிலும் உண்மை.
நம்ம ஜெபங்கள் எப்போ நம்ம கேட்போம் உடனே கொடுக்கலாம் அப்படின்னு அவர் காத்திருக்கிறவர் தான் கடவுள். அவர் கொடுக்கறதுனால தான் அவர் கடவுள். அந்த வார்த்தையினுடைய விளக்கமே அதுதான். கொடுக்கறதுனால தான் அவர் நமக்கு கடவுள். அப்ப ஜனங்களை பார்த்த உடனே அவர்களுக்கு என்ன உணவு, எப்படி உணவு கொடுக்கலாம் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். பிரைசலாம், பிரைசலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜனங்கள் மேல எப்பொழுதும் கடவுள் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம மேல கடவுள் எப்போதும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம பாவம் செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருந்தன செய்து நல்லவனா கூட இருப்போம், அதெல்லாம் அவருக்கு இல்லை. மனிதனா நம்ம மேல அவர் இரக்கம் காட்டுறார். நமக்கு எந்த தேவைகள் வந்தாலும் நம்மளை கேட்க மாட்டாங்களா? பார்த்தீங்களா? அவருடைய எண்ணம் பூரா நம்மளை எப்படி வாழ வைக்கலாம். நம்முடைய மனிதனுடைய எண்ணம் அப்படி இல்லை, நம்ம எப்படி வாழலாம். பிரைசலாம், பிரைசலாம். நம்ம எப்பொழுதும் நம்மளை பற்றி நினைக்கிறோம். அப்பா அம்மா தங்களை பற்றி நினைப்பாங்களா? அப்பா அம்மா தங்களை பற்றி நினைப்பாங்களா? தங்கள் பிள்ளைங்களுக்கு ஐயோ போயிருக்கிறானே, சாப்பிட்டானோ தெரியலையே, பிள்ளைய பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பிரைசலாம். நம்முடைய அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், இல்லையா? நம்ம 49:6 எசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். 47:8 தன்னுடைய பால் குடிக்கும் குழந்தை மரப்பாளோ அப்படிங்கிற வசனம் 49. அதுக்கு முந்தைய வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சீயோன் மகள் தனக்குள்ளே சொல்லி கொண்டார். கடவுள் எப்பொழுதும் கைவிடுறதில்லை. பால் குடிக்கும் குழந்தையை தாய் மரப்பாளோ. பிரைசலாம், பிரைசலாம். தாய் பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறப்பாளோ, அப்படியே தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க பாருங்க. அப்ப தாயை விட சிறந்த அன்பு நம் தந்தை கடவுள்கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த உண்மையை நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் வச்சிருக்கோம். நமக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம வறுமையில் இருக்கலாம், வளமையில் இருக்கலாம். வறுமையில் இருந்தாலும் வளமையில் இருந்தாலும் இயேசுவுக்குள்ள நான் இருக்கேன். பிரைசலாம், பிரைசலாம். இந்த பின்னணியில் தான் அப்புறம் அவர்களுக்கு புதுமையாக அப்பங்கள்லாம் பழுக செய்கிறாரு. அப்புறம் உடல் நலமற்றவர்களுக்கு உடல் நலம் கொடுத்தாரு. அதை கேள்விப்பட்ட ஜனங்க தான் அந்த பாதையில் போகிறவங்க, இயேசுநாதர் இவர் தான் சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாம் அந்த ரோட்லேருந்து இந்த பக்கம் திரும்பினாங்க. அந்த புதுமை நடக்குது, அப்பங்களை பழுக செய்கிறாரு, சாப்பிட்றாங்க. அதன் பிறகு வருகிற பகுதி தான் இன்றைய பகுதி நற்செய்தி. மாலை வேளை ஆனதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி போய்விட்டது. பிரைசலான், பிரைசலான். சாதாரண நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை ஒன்று கூட்டி இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம கோயிலுக்கு வருவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்போம், பாவ அறிக்கை செய்வோம், திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் நமக்குன்னு பல கஷ்டங்கள். சாப்பாடு செய்யணும், சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லா தேவைகள் எல்லாமே இருக்காது. சரி, எப்படியாவது சமாளிப்போம், எப்படியாவது சமாளிப்போம். இப்போ இங்கேயும் அப்படி தான் செய்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் பக்கத்தில் ஏழைகள்லாம் அப்படி செய்கிறத நானே பார்த்துருக்குறேன். எப்படின்னா, புளி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் குழம்புக்கு? பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு தெரியுது. புளியந்தலையை கொழுந்த எடுத்து பயன்படுத்தும். சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பு சர்க்கரை, இல்லாத இடத்துக்கு இருக்கிறத பயன்படுத்திக்கிறது. பிரைசலாம். அப்போ அது மாதிரி கஷ்டங்களை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அப்படி ஏழைகளும் தானே வாழுறாங்க. இப்போ பணக்காரன் 80 வயசு வரணும் வாழுறான், ஏழைகளும் தான் வாழுறாங்க. யாரும் செத்து போகிறதில்ல. அதை கவனிச்சிங்களா? பணக்காரன் நல்லா சாப்பிட்றான், வேண்டியதெல்லாம் சாப்பிட்றான், அவன் விரும்புறதெல்லாம் சாப்பிட்றான். ஏழைங்க விரும்புறதெல்லாம் சாப்பிட முடியல, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்றாங்க. பணக்காரன் எத்தனை வருஷம் வாழ்றான்? 80 வருஷம், 90 வருஷம். ஏழை எத்தனை வருஷம் வாழ்றான்? 40 வயசுலேயே சாப்பிட்றான். அது சில பேர் சிக்காக இருக்கிறவன் பணக்காரனோ ஏழையோ செத்து போகிறான், அல்லது விபத்தில் மாற்றவன் சீக்கிரம் செத்து போகிறான், அது வேற. பொதுவாக எல்லா மனுஷனும் தான் 70, 80, 90 வயசுலையும் வாழ்கிறான். பணக்காரன் ஏழை இல்லை, வறுமையில் இருக்கிறவனும் வாழறான், பணக்காரனும் வாழறான். பிரைசலாம், பிரைசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வீடு வாசல் படி.
அவனுக்கு ஏற்ற விரலுக்கு ஏற்ற வீக்கம். அது எப்பொழுதும் உண்டு. அதில் மாற்றமெல்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு. இல்லை, உனக்கு பாயில் இருந்துக்கிட்டு தூக்கம் வரல, அவனுக்கு பெட்டில் உட்காந்துக்கிட்டு தூக்கம் வரல இல்லையா? நம்ம பழங்கச்சியை சாப்பிட்டுட்டு தூக்கம் வரல, பிரச்சனை. அவன் இட்லியை சாப்பிட்டுட்டு தோசையை சாப்பிட்டு அவனுக்கும் பிரச்சனை தான், பூரி சாப்பிட்டு அவனுக்கும் பிரச்சனை தான். ரைசலாம். அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ அவர்கள் எல்லாம் சீடர் வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல சந்தோஷமாக மறைவுரை கேட்டாங்க, பைபிள் வாசித்தாங்க, ஜபம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, எல்லாம் கூடி ஜபம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் கோவிலில் சந்தித்தாங்க. அதன் பிறகு வீட்டுக்கு போனதையும் தனியாக இருக்கிறாங்க. அது விதவையாக இருப்பாங்க, 4 பிள்ளையாக இருக்கும், 4 பிள்ளைய கரை ஏற்றணும். மனைவி இறந்துருப்பாங்க, அப்பா மட்டும் இருப்பார், வயசானவர், 60 வயசு. பிள்ளைங்கள்லாம் கரை சேர்த்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. ஆனால் பேர பிள்ளைங்கள்டேருந்து பிரச்சனை, மருமகள்கிட்டேருந்து பிரச்சனை, மருமகன்கிட்டேருந்து பிரச்சனை. இவர் ஒருத்தரையாக தனி ஆளாக இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாரு. எல்லாத்துக்கும் பார்க்கலாம், செய்யலாம், கவலைப்படாத, கடவுள் காப்பாற்றுவார் சொல்லி அப்படியே சமாளித்து உருண்டு ஓடுது வருஷம். ரைசலாம். எல்லாருக்கும் வருஷம் போகும். அப்போ இவங்க வந்தாங்க, மறுகரையில் உள்ள கப்பர்நகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அதுதான் நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு கஷ்டம். இயேசு நம்மளோட இல்லை அப்படின்னா கஷ்டம். வழிபாட்டில் பார்க்குற இந்த கடவுளை வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போகலைன்னா நமக்கு கஷ்டம்தான். வழிபாட்டோட கடவுள் வணக்கம், கடவுள் ஆராதனை, கடவுள் நமக்கு வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கைக்கு. இப்போ நம்ம பைப்பில் தண்ணி வருது. அந்த காலத்தில் ஆற்றுல போய் வாய்க்காலில் போய் தண்ணி, இப்போயும் எங்கள் ஊர்லெல்லாம் பைப்பு தண்ணி வருது தான், பஞ்சாயத்து தண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் அந்த அடுத்த தென்னை மரம் தூரத்தில் வாய்க்கால், நல்லா இந்த ஸ்டேஜ் அகலத்துக்கு வாய்க்கால் போகுது. அங்கேருந்து இன்னும் அந்த மாடு போகிற தூரத்தில், இங்கேருந்து மாடு போகிற தூரம் வரையிலும் அவ்வளோ அகலம் உள்ள ஆறு இருக்குது எங்கள் ஊரில். அப்போ என்ன பண்ணுவாங்க, பைப்பில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஆற்றுல போய் நல்ல பாத்திரத்தெல்லாம் குடத்தெல்லாம் நல்லா விளக்கிட்டு நல்ல சுத்தமான தண்ணி கடங்கால் வரலும் இறங்கி சுத்தமான தண்ணி மொண்டுக்கிட்டு வருவாங்க. மொண்டுக்கிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஆற்றுலேருந்து தண்ணி மொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ நாளைக்கு போகிறோம்? ஒரு நாளைக்கு வரும். அவ்வளோதான். ஒரு கேன் தண்ணி விலைக்கு வாங்குறீங்க, எவ்வளோ நாளைக்கு வரும்? சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு வரும் வச்சுக்கலாம். ரைஸ்லாம் அவ்வளோதான். அது ஆறு இல்லை. அப்போ அது தீர்ந்து போகுது. இயேசு இல்லைன்னா நமக்கு சக்தி தீர்ந்து போயிடும். இயேசு இல்லை அப்படின்னா நமக்கு எப்பொழுதும், அதுக்கு தான் மனசுக்குள்ள அந்த மனவலிய ஜபத்தை சொல்றது. பிரைஸ்லாம். இந்த பிரைஸ்லாட் சொல்கிறதெல்லாம், பிரைஸ்லாட், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, ஆண்டவரே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே நீரே என் மீட்பு, இயேசுவே நீரே என் வாழ்வு, அதெல்லாம் அடிக்கடி மனசுக்குள்ளே மரியே வாழ்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்ன, அந்த ஆத்தோட கனெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எங்கள் ஊர்லெல்லாம் அந்த பக்கமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அங்கெல்லாம் கிணறே கிடையாது. எங்கள் ஊரில் அதான் ஆறும் வாய்க்காலுமா இருக்குது, அங்கேயும் கிணறு போடுறான். அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிறவன் அல்லது இந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிறவன் பம்ப் செட், அந்த பேர் என்ன, பம்ப் செட் இல்லை, ஆயில் என்ஜின் அதை போட்டு பைப்பை, அந்த குழாயை கொண்டு போய் வாய்க்காலில் போட்டுருவான். அது பாட்டு உறிஞ்சி அடிச்சுக்கிட்டு கிடக்கும். மேட்டு நிலம், நான் சொல்கிறது மேட்டு நிலம். பள்ள நிலமெல்லாம், சாதாரண நிலமெல்லாம் வாய்க்கால் இப்படி திறந்து விடுவான். ஒரு மணி நேரத்தில் 2 ஏக்கர் பாயும், 3 ஏக்கர் பாயும். மேட்டு நிலத்தில் இருக்கிறவன் ஆயில் என்ஜினை வச்சு அந்த குழாயை கொண்டு போய் வாய்க்காலில் வச்சுருவான். ஸ்டார்ட் பண்ணி விட்டான்னா தண்ணி ஃபுல்லாக அடிக்கும். வாய்க்கால் குறைஞ்சிருமா? இவன் இறக்கிறனால வாய்க்காலில் குறைஞ்சி போயிருமா? ஆற்றுல குறைஞ்சி போயிருமா? குறையாது. ரைஸெல்லாம் எப்பொழுதும் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆற்றோட கனெக்ஷன் அல்லது வாய்க்காலோட கனெக்ஷன், வாழ்வின் ஊற்றோட கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகுது? பைப்பில் பிடிச்சிக்கிட, கேனில் வாங்கிக்க, அப்போ கேன் தீர்ந்து போயிடும். பைப்பில் இந்த தண்ணி வந்துட்டு இருந்துச்சு காலையில், இப்போ தண்ணி வரல, பஞ்சாயத்து தண்ணி. ரைஸெல்லாம் அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது என்னன்னா,
ஆண்டவராகிய ஊற்றில் நாம் எப்பொழுதும் தொடர்பு வைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வற்றி போகிறோம். தொடர்பு வைக்கிறது தான் மனவல்லிய ஜெபம், ஜெபமாலை, வீட்டில் குடும்ப ஜெபம், குடும்பத்தில் இறைவார்த்தை வாசிக்கிறது, அப்பா அம்மா நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு, அதெல்லாம் பைபிள் தான். பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறது, பிள்ளைகளை கண்டிக்கிறது, பிள்ளைகளை பெற்றோர்கள் வழி நடத்துறது எல்லாம் கடவுளோட கனெக்ஷன் ஆன ஒரு விஷயம். ரைசலாம். அப்போ கடவுள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெற்றோர் வார்த்தைகள் வழியாக, அந்த பைபிள் வாசிக்கிறது வழியாக, குடும்ப ஜபம் வழியாக, ஜபமாலை வழியாக, லைட்டு போட்டதையும் சாமி கும்பிடுறது பார்க்கறது வழியாக, இல்லையா, படுக்கிறதுக்கு போகிறதுக்குன்னா ஒரு ஜபம் பண்ணுறோம் வழியாக, எழுந்திரிச்சதையும் ஒரு ஜபம் பண்ணுறோம் வழியாக கடவுள் பிரசன்னம் இருந்துக்கிட்டே இருக்கு. ரைசலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு பாருங்க, இருட்டி விட்டது, இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு வந்து சேரல, அப்பொழுது பெரும் காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. 6 கிலோமீட்டர் தொலை போயிட்டாங்க. ரைசலாம். இயேசு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெறும் காற்று வீசிற்று, கடல் கொந்தளித்தது, வெறும் அலைகள் எழும்பின. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் அலைகள் எழும்புது அப்படின்னா இயேசு இல்லை. அலைகள் எழும்புது ஆனால் நமக்கு பயமே இல்லை அப்படின்னா இயேசு இருக்கிறாருன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எப்பொழுதும் இயேசு இருக்கிறார்னா பெரும் அலைகள் வரும், பெரும் காற்று வீசும். அதான் 5:7-24 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய விருப்பப்படி நடக்கிற அலைகள் மோதது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது, பாறை மேல் மோதியது, அதன் மேல் கட்டப்பட்ட வீடு அசையல. காரணம் என்ன? அங்கே கடவுள் இருக்கிறாரு. அலைகள் வருது, வெள்ளம் வருது, இடிச்சதையும் நம்மளுக்கு பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு நம்மள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்போ சில பேர் பெரிய பெரிய நோயாளிகள் இருக்கிறாங்க, எப்போதும் அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கவலை? நோயை பற்றி கவலையை விட, ஐயோ ஆண்டவரே என் பிள்ளைங்களை கரையேற்றுறதுக்கு முன்னால் நான் செத்து போயிடக்கூடாது, இந்த நோயினால் என் பிள்ளைங்களை கரை சேர்க்கறதுக்கு முன்னால் செத்து போகக்கூடாது ஆண்டவரே, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, என் பிள்ளைய கரை சேர்த்துட்டோன்னா கண்ணு மூடிக்கிறேன் சொல்கிறாங்கல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளைங்களை பற்றியே நினைப்போம். ரைசலாம். நோயை பற்றி அவன் நினைக்கிறதே இல்லை, பிள்ளைகள் தான். அந்த கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத் ஏரி, இந்த 3 வார்த்தையும் பல இடங்களில் இருக்கும். இப்போ லூக்கா நற்செய்தியில் 5வது அதிகாரம் தொடக்கத்தில் முதல் வசனம் என்ன சொல்லும்? ஆண்டவர் கெனசரேத் ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் அப்படிங்கிறார் இல்லையா? இப்போ திபேரியா கடல் அருகே இருந்தார். இந்த பாருங்க 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து அதே தான் மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர். ரைசலாம். அப்போ கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத் ஏரி எல்லாம் ஒன்று தான். 8 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கடல் இல்லை, பெரிய ஏரி. 8 கிலோமீட்டர் அகலம், 25 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய நீர் திரள் தான் அந்த கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத் ஏரி எல்லாம் அதுதான். இப்போ திபேரியா கடலில் இருந்தார். மறுகரைக்கு இயேசுவை விட்டுவிட்டு அப்பமெல்லாம் பழுகை செய்தாரா, மறுகரைக்கு போயிட்டாங்க. இயேசு அங்கேயே இறங்கிட்டார். அவர் படகுலேயே ஏறல. இவங்க அந்த குறுக்க 8 கிலோமீட்டரில் ஏறக்குறைய 5-6 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது. அப்போ தான் பெரும் காற்று வீசியது. இயேசுவை விட்டு தூரம் போக போக அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. பிரச்சனை அதிகமான பிள்ளைக்கு பிரச்சனைன்னு யாருக்கு கவலை? அப்பா அம்மாவுக்கு. ரைசலாம். அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 5-6 கிலோமீட்டர் போயிட்டாங்க, பெரும் காற்று வீசியது. உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதை கண்டார்கள்.
கரங்களை தட்டி ஆண்டவரை. நமக்கு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறீங்க அல்லது பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பெற்றோர்களுடைய மனநிலை நமக்கு தெரியும். வெளியில் பார்க்கும்போது பெரியதாக காட்டிக்க மாட்டாங்க பெற்றோர்கள். மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன அப்படி முரட்டுத்தனமாக இருக்கானே, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறணுமே, நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணுமே, நல்ல பையனை கல்யாணம் பண்ணுமே, அவன் கரை சேரணுமே, அவன் வாழ்நாள் பூரா நல்லா இருக்கணும், நான் கண்ணு மூடிடுவேன், என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, என் தலைமுறை வளரணுமே, இதே தான் நினைப்பு. ஏசுநாதர் இறங்கி ஜபிக்க போயிட்டாரு. ஆனால் அவர் ஜபத்தில் என்னத்தை பற்றி பேசியிருப்பார், ஜபம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பசங்க போகிறான், 12 பேர் போகிறான், அவன் ஆண்டவரே நல்லபடியாக தந்தையே அவன் நல்லபடியாக போய் சேரணும், கரை சேரணும். ஜபம் பண்ணிட்டு மெதுவாக இறங்கி வந்திருப்பார். ஐயோ பெரிய காற்று வீசுகிற மாதிரி இருக்குதே, அலைகள் பெருசாக இருக்குதே, என் பிள்ளைங்க என்ன ஆச்சோ, என் சீடர்கள் என்ன ஆச்சோ, கவலை பூரா பிள்ளைகளை பற்றி தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்படி, அதான் பேதுரு சொல்றாரு முதல் பேதுருவில் 5:7, உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தி விடுங்கள், அவர் மேலே போட்டுருங்கய்யா. நீ உன்னால் சுமக்க முடியல இல்லை, உன் கவலைகள்லாம் அவர்கிட்ட போட்டுரு, அவர் பார்த்துக்கார். 6வது வசனம், வல்லமையுள்ள கடவுளின் கரத்தின் கீழ் காத்திருங்கள். பிரைஸலாம். எவ்வளோ நாள் காத்திருக்கிறது? கோயிலுக்கு போனேன், வேளாங்கண்ணி போனேன், திரியாத்திரை போனேன், தவம் பண்ணேன், என்னென்னமோ செய்தேன், பரிகாரம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலையே. காத்துரு, கொஞ்சம் காத்துரு. உன் வேலையெல்லாம் செய்யாமல் காத்திருக்காத, உன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்திரு, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் செய்து முடிச்சிரு, காத்துரு. கடவுள் வருவார், கடவுள் வருவார். மாணவர்கள் எத்தனையோ கதை நம்ம படிச்சிருக்கிறோம். பையன்கிட்ட அப்பா சொல்லிட்டு போவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மணியாச்சி திருநெல்வேலியில் மணியாச்சி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். மணியாச்சி அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இப்பயும் இருக்குது. அப்போ ஒருத்தர் டெய்லி அங்கே மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அவருடைய வீடு. அவர் அந்த ட்ரெயினில் ஏறி அடுத்த ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போவார். வேலை முடிச்சுட்டு மணியாச்சியில் வந்து இறங்குவார். அவருடைய நாய் வீட்டிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வரும். அவர் ட்ரெயின் ஏறினது வீட்டுக்கு போயிடும். அவர் சாயந்தரம் வருவார், 5 மணியை போல் வருவார். 5 மணியை போல் அந்த நாய் வந்து இவரை கூட்டிகிட்டு போகும். இது நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அன்பானவர்களே, மணியாச்சி ஸ்டேஷனுக்கு முதலாளி வந்தார், நாயும் கூடவே வந்துச்சு. ட்ரெயின் ஏறினார், இது வீட்டுக்கு போயிடுச்சு. சாயந்தரம் வந்துச்சு, அவர் வரல, அங்கே ஸ்டேஷன்லேயே படுத்துக்கிச்சு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கே இருக்கிற பணியாளர்கள்லாம் நாயாச்சே டக்குன்னு கிட்ட போவாங்களா, தூரம் நின்று போன்னு எல்லாம் விரட்டி பார்த்துருக்காங்க, குச்சியை விரட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றும் அசையில் அங்கேயே இருக்குது. ஆமாம், அந்த நாய் டெய்லி வருமே, இன்னார் வருவார், பக்கத்தில் தானே ஊர், இன்னார் வருவார், டெய்லி வருவார், அவருடைய நாய் மாதிரி இருக்குதே. அப்புறம் அந்த போய் பாருப்பா, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் பாரு, அவங்க இருக்கிறாரா, அவர் நாய் இங்கே இருக்குது, ஏன் விசாரிச்சா அவர் இல்லை. அன்பானவர்களே, அவர் வரல. அவரை போய் காரில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டாங்க. அவர் செத்து போயிட்டார். அடுத்த ஸ்டேஷனில் போயிட்டு ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டார். வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாய் வீட்டுக்கே போகல. அந்த செய்தி அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அதெல்லாம் சொல்லி, அந்த நாய்க்கு என்ன புரிஞ்சிச்சோ அதெல்லாம் தட்டி கொடுத்து அப்புறம் கூடவே போயிருக்கு. ஒரு 3 நாள் ஸ்டேஷன்லேயே படுத்துருக்கு. பிரைஸ் எல்லாம். நாய்க்கு எப்பொழுதும் மாஸ்டர் மேலே தான் நம்பிக்கை, மாஸ்டர் மேலே தான், தன்னுடைய தலைவன் மேலே தான் எண்ணம். கடவுளுக்கு சீடர்கள் மேலே எண்ணம் மாறி சீடர்களுக்கு இயேசுவின் மேலே தான் எண்ணமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போதும் அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, நம்முடைய தகப்பனும் தாயுமா இருக்கிற இயேசு என்ன பண்ணுறாரு, பெரும் காற்று வீசுற மாதிரி உடனே அவர் புறப்பட்டாரு. வேகமாக எங்கே ஓடி போகிறாரு. அவர் அங்கே தான் நம்ம பார்க்குறோம், இயேசு தந்தையோடு இணைந்து இருக்கிறதுனால நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகள் எல்லாம் பைபிளில் பொறிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறார் பாருங்க, இயேசு கடல் மீது நடந்து
படகு அருகில் வருவதை கண்டார். 6 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? 6 கிலோமீட்டர் நடந்து வர்றதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்குமே. வெறும் காற்று வீசின உடனே சீடர் பக்கத்தில் கடல்ல நடந்து வர்றாரு. ரைசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்த நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அவர் கடவுளாக இருந்ததுனால அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் முழு மனிதனாக இருந்தார். ஆனா என்ன, அந்த கடவுளோட ஒன்றித்து இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை கடவுளோட ஒன்றித்து இருந்தார். ஏன்னா டெய்லி ஜெபம். அவர் தந்தையினுடைய நினைப்பே தான். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன். என்னை அனுப்பினவரை அவருடைய தேவை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற தான் எனக்கு உணவு. நான் தனியாக இல்லை, அவர் என்னோட இருக்க. திரும்ப திரும்ப பல இடத்துல சொல்கிறார்ல. யோவான் 5:30, 8:29, 4:34. யோவான் எல்லா இடத்துலையும் அதே தான், இதே வசனம் திருப்பி திருப்பி வரும். நான் தனியாக இல்லை. அதே மாதிரி 2 தீமோத்தேயுல 1:12 கூட வாசிப்போம். பவுலடியார், இவர் சாதாரண மனுஷன், மணமகன் இல்லை, இயேசு இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க. நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். பார்த்தீங்களா? அவர் எதற்கும் கவலைப்படலை. நான் யாரை நம்பி இருக்கிறேன், யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால சிறை ஆகிறது என்ன, அடிபடுறது என்ன, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் நம்பி இருக்கிற ஆள், பிடிச்சிருக்கிறது புளியங்கொம்பு, நான் கீழே விட மாட்டேன். பிரைஸ்லாம். அந்த நம்பிக்கையை பாருங்க. அப்ப இயேசு உடனடியாக அங்க இருக்கிறாரு. சீடர்கள் கண்ணுக்கு படுற அளவுக்கு அவர் தூரத்தில் கடல் மேலே நடந்து வர்றாரு. அப்படின்னா தந்தை கடவுளோட இணைந்து இருந்தால் எதுவும் நடக்கும், எதுவும் நடக்கும். அந்தோனியார் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அந்தோனியாருக்கு பை லொகேஷன் சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் இங்கே இருப்பார், இதே நேரத்தில் பள்ளி குண்டாவில் பூசை வச்சுக்கிட்டு இருப்பார். அது மாதிரி சரித்திரத்தில் நிறைய தடையும் நடந்திருக்குது. அந்தோனியார் மெசியாவின் ஆன்மீக மையத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் புனித அந்தோனியார். இதே வேளையில் அங்கே ஒரு பூசை வச்சுக்கிட்டு இருப்பார் பள்ளி குண்டாவில். இல்லையே, நாங்கள் பூசையில் இருந்தார பார்த்துமே, இல்லையே நாங்கள் இந்த பிரசங்கத்தில் உட்கார்ந்துருந்தோமே, இந்த ஜனங்க சந்திக்கும் போது சொல்லுவாங்க. இயேசுவோட இணைந்திருந்ததுனால அவ்வளவு அதிசயங்கள். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். இப்போ நம்ம இயேசுவுக்கு வருவோம். இயேசு எப்படி பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த இயேசுவை நம்பணும், ஏன் இயேசுவை நம்பணும்? திருப்பாடல்ல 27வது திருப்பாடல், அதில் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 29வது திருப்பாடல் 3வது வசனம். 29 திருப்பாடல். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர் திரள் மேல் வீற்றிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நீர் திரளை படைச்சது யாரு? அவரு தான். அந்த நீரினுடைய இயல்பை மாற்ற முடியும் அவரால். நீருடைய இயல்பு என்ன? நம்ம கையை வச்சா உள்ளே போவோம், நம்ம கால் வச்சா உள்ளே போகிறோம். நீருடைய இயல்பு அது விட்டு கொடுத்துரும், நமக்கு இடம் கொடுத்துரும். அதனுடைய இயல்பு அவரால் மாற்ற முடியும். விட்டு கொடுக்காத, அங்கே இரு, நான் நடந்து போகணும். அவர் நிற்கிறாரு. பிரைஸ்லாம். நீர் திரள் மேல் அவர் வீற்றிருக்கின்றார். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். அடுத்து மறுபடியும் வாசிங்க. அதிலேயே நம்ம இதில் வாசிக்கலாம். 121வது திருப்பாடல். தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து எனக்கு உதவி வேண்டும் என்றேன், மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்றேன், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நம்ம பார்க்குற விண்ணையும் நம்ம பார்க்குற அனுபவிக்கிற இந்த மண்ணையும் படைத்தவர் அவர். அவருக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். கடல் மேலே நடந்து வர்றாருன்னா இது பெரிய சித்தர் வேலை இல்லை, சித்து வேலை இல்லை. சில பேர் அப்படி நினைக்கிறான், குறுக்க நினைக்கிறான். சித்து வேலை இல்லை. அவர் படைச்சாரு, அவர் இஷ்டம். பானையை செய்கிறவன் அந்த பானையை ரவுண்டாக பண்ணுவான் அல்லது சப்பையாக பண்ணுவான். அது அவரு அந்த குயவனுடைய இஷ்டம். ரைசலாம். ஆமாம். மரத்தை வளர்க்குறவன் ஒரு மரம் நேராக போகும், ஒரு மரம் வளைஞ்சு போகுது. அந்த மரத்தினுடைய இயல்பு
கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மனிதனை கடவுள் படைத்தாரு, மனிதன் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பார்த்துக்கங்க, மரம் செடி கொடி மாடு நாய் எருமை எல்லாம் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் மனுஷன் மட்டும் கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த கனியையும் நீ சாப்பிடு, இந்த ஒரு கனியை மட்டும் சாப்பிடாதன்னு சொன்னார். இங்கே ஆயிரக்கணக்கான விதவிதமான கனிகள் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டான். அவன் கண்ணு எங்கே போகுது? அந்த ஒரு கனி தான். அப்போ மனுஷனுடைய பலவீனத்தை பார்த்தீங்களா? இப்போ 30:21 நம்ம வாசிக்கிறோம். 30:15 வினைச்சட்ட நூலில் வாழ்வை ஒரு பக்கம் வச்சிருக்கிறேன், சாவை ஒரு பக்கம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு நல்ல சாப்பாடுப்பா, பழங்கஞ்சி வெங்காயம் மிளகாய் சரி சாம்பார் இட்லி களி கூழ் இதெல்லாம் வச்சுருக்கேன். வாழ்வு ஒரு பக்கம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருக்கேன். எதை விரும்புகிறான்? ஃபாஸ்ட் ஃபுட்டு. வாழ்வு ஒரு பக்கம், சாவு ஒரு பக்கம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, டே சாவுடா அப்படின்னா சரி சாவுறேன்ட்டு அதை போய் பிடிச்சிக்கிறான். ரைஸெல்லாம் மனுஷனுடைய கண்ணுக்கான ஈர்ப்பு, அவனுடைய மனசுக்கான ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? சாவுல தான் இருக்கு. அவன் சாவை தான் விரும்புகிறான். இவ்வளோ பழம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டான். அந்த ஒரு மரத்து பழத்தை தான் சாப்பிட்டு அவனுக்கு திருப்தி, அதை போய் சாப்பிடுறான். உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளிடமிருந்தே வரும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர்கிட்ட நம்ம ஆத்துக்கிட்ட போயிட்டோம்னா எவ்வளவு தண்ணியும் குடிச்சுக்க. நம்ம கேன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் ஒரு டம்ளர் அளவு பார்த்து குடிக்க தேவையில்லை. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் இப்போ நம்ம செய்ய மாட்டோம், அது அநாகரிகம்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் ஆற்றுக்கரையில் பிறந்து வளர்ந்தவங்க. ஆற்றுல நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆற்று பக்கத்தில் பெரிய திடல் இருக்கும், விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அப்போ போய் கையை காலெல்லாம் கழுவிட்டு நல்லா தொடை, அப்போ ட்ரௌசர் போட்டுக்கோங்க, ஹாஃப் ட்ரௌசர் போட்டுக்கோமா, தொடை வரையிலும் போய் நின்றுக்கிட்டு கையை காலெலாம் நல்லா தேய்ச்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே தண்ணியில் வாய வைக்க வேண்டியதான், அம்முன்னு உறிஞ்ச வேண்டியதான் தண்ணியை. நாங்கள் ஏன் அள்ளி குடிக்கணும்? நாங்கள் ஏன் நாய் மாதிரி நக்கி குடிக்கணும்? இல்லை, உறிஞ்சுனா அது பாட்டு வருது. மேட்டூர்லேருந்து தண்ணி வருது, குடி. எவ்வளோ ஆகும் குடி? அது 1 டம்ளர் 2 டம்ளர் கணக்கா? குடி இல்லையா? அளவு இல்லை. அப்ப கடவுளுக்குள்ள இருக்கிறவனுக்கு நம்பிக்கையில அளவு இல்லை, உறுதிப்பாட்டுல அளவு இல்லை, பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்கிற சக்தியில அளவு இல்லை. காரணம் ஆறு ஊற்று, வாழ்வு நீர். வாழ்வு தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட்டை தெரிந்தெடு, கொஞ்ச நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுகர் ஏறிடுச்சு, ப்ரெஷர் ஏறிடுச்சு, டிபி வந்துடுச்சு, கேன்சர் வந்துடுச்சு. ஆமாம் வரும். நீ இதை தானே தேர்ந்தெடுத்த. பழங்கஞ்சி சாப்பிடு, கூழ் சாப்பிடு, களி சாப்பிடு, வெங்காயம் சாப்பிடு, அது சாப்பிட்டு. உனக்கு ஏன் இப்போதைக்கு உனக்கு ப்ரெஷர் வருது? வெங்காயம் சாப்பிட்டு ஏன் இருதய அட்டாக் வருது? வெங்காயம் சாப்பிட்டா ஏன் ப்ரெஷர் வருது? வராது. அது வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு மற்ற என்னென்னமோ சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் வந்து சேருது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீ என்ன சாப்பிட்டாலும் நீராகாரம் குடி, வெங்காயம் சாப்பிட்டு. உடம்பு ஏன் 100 கிலோ 200 கிலோவுக்கு ஏறுது? ஏறாது. உன் உயரம் 5 அடி 6 அடி அப்படின்னாக்க 6 அடிக்கு 70 கிலோவுக்கு மேலே ஏறாது. அவ்வளோதான், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, நம்ம இந்த கடவுளுடைய கட்டுப்பாட்டில் அதை சொல்ல வர்றேன். யோவான் நற்செய்தியில 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, இந்த இயேசுவின் வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக அன்றி எதுவும் படைக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் விண்ணையும் மண்ணையும் படைச்சவர், அவர் தான். அப்போ அது தண்ணி இருக்கு, அதனுடைய இயல்பை மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. தண்ணி கெட்டி ஆயிடுது, அவர் பாட்டு நடக்கிறாரு. காற்று அவர் படைச்சது, காற்றை கடிந்து கொள்கிறார், அமைதியாகுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 89வது திருப்பாடலில் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் 107வது திருப்பாடல் கூட எடுத்துக்கோங்க. 28 30 வரையிலும் வாசிக்கலாம். 107வது திருப்பாடல் 20 நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்கள் உற்ற துன்பங்களில் இருந்து அவர் அவர்களை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட்.
பிரைசலாம். அப்போ நம்ம ஏதோ சிக்கிக்கிட்டோம், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஏவாளும் ஆதாமும் பழத்தை சாப்பிட்டாங்கல்ல, என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் கூப்பிடுறாரு, சத்தம் கேட்குது, என்ன பண்ணியிருக்கணும்? என்னத்து சொல்ல வர்றேன்? மாட்டிக்கிட்டேன், கையும் கடவுமா மாட்டிக்கிட்டேன். நான் என்ன பண்ணணும்? ஐயோ சாமி மன்னிச்சிரு, இனிமே நான் செய்ய மாட்டேன் சொல்லுவேனா இல்லையா? அது மாதிரி செய்திருக்கணும் தானே ஆதாம் ஏவாள். செய்யலையே. அதான் நம்முடைய தப்பு என்னன்னா, நம்முடைய தவறு சுட்டி காட்டுறாரு, கடவுள் காட்டுறாருன்னா அப்படியே மெதுவாக நழுவிக்கிறது. கடவுள் சுட்டி காட்டுறாருன்னா நம்ம பொழைச்சிக்கணும்னு தான், நம்மளை மன்னிச்சு மறுபடியும் மகனாக ஏற்றுக்கணும்னு தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம அதுக்கு தயாராக இல்லை, நம்மளுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நம்ம ஈகோ, நம்முடைய சொந்த ப்ரெஸ்டீஜ்னு ஒன்று இருக்குதா, ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்குதா, பார்த்தீங்களா? அந்த ஆணவம் நம்மளை விடாது. ஆணவம் தான் முதல் பாவம். அதுதான் லூசிபர் ஆனது. ரம்மனசாயர் தூயவராயிருந்த அந்த தூதர் நரகத்தில் தள்ளப்பட்டது லூசிபர். அதான் காரணம். ஆனால் நம்ம எப்பொழுதும் மனசில் வைக்கணும், கடவுள் அங்கே இருக்கிறார், கடவுள் அங்கே இருக்கிறார். நம்ம நல்லது செய்கிறோமா அங்கே இருக்கிறார். நம்ம தப்பு செய்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக, தப்பு செய்த நிலையில நம்ம ஒரு தேவைக்காக, ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு இந்த தேவையை கொடுங்க, என்னால் ஒன்றும் முடியலை, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா உடனே கூப்பிட கவுந்தர்றாரு கடவுள். ஓ என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவங்க ஒன்றுமே கேட்க கூட இல்லை, உடனே அவங்க பயந்து போய் கிடக்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, நான் தான், அஞ்சாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கடவுளுடைய பாணியே வேற. பழி வாங்குற பாணி இல்லை, தண்டிக்கிற பாணி இல்லை, இரக்கம் காட்டுகிற பாணி, நம்முடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கிற பாணி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுவோம். அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 20வது வசனம். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றி கொண்டார். ஏண்டா முதலே ஏற்றிட்டு வந்திருக்கலாமா? முதல்ல ஏற்றிட்டு வந்தால் அந்த பிரச்சனை இல்லை தானே வாழ்க்கையில். அவரை ஏற்றாம வந்ததுனால தான் இந்த பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு, இந்த பிரச்சனை. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில வறுமையோ வளமையோ பிரச்சனையோ பிரச்சனைமின்மையோ எதுவோ, வாழ்வோ சாவோ, அதான் 1:21 வாசிக்கிறோம்ல பிலிப்பியர்ல. வாழ்வென்றாலும் நான் கிறிஸ்து தான், செத்து போனாலும் எனக்கு ஆதாயம் தான், அது கிறிஸ்து தான். வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்கா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் மேடோ பள்ளமோ எதுவானாலும் எனக்கு இயேசு விட்ட பாதை தான்பா, அவ்வளவுதான். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோட எப்பொழுதும் இருந்தோம்னா, நம்ம பள்ளத்துக்குள்ள போனாலும் அவரும் நம்மளோட வர்றாரு. பள்ளத்துக்குள்ள அவரால் மோட்சம் உண்டாக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. பள்ளத்துக்குள்ள அவரால் மோட்சம் உண்டாக்க முடியும். அப்ப நம்ம எங்க போனாலும் சரி, தோல்வியா, வறுமையா, கடன் பிரச்சனையா, நோயா, பயப்படாத, இயேசு உன்னோட இருக்கணும். இயேசுவை படகில் ஏற்றிக்கொண்டார்கள். ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அதுக்குள்ளே ஏற்றவே தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ளே கரை சேர்ந்துருச்சு. இயேசு நம்மள்கிட்ட வந்தாலே நம்ம வாழ்க்கையில் கரை சேர்ந்துருவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலே, நம்ம எண்ணத்தில் இருந்தாலே, நம்ம வாயில் வார்த்தையில் செயலில் இயேசு இருந்தாலே வாழ்க்கையில் கரை சேர்ந்துடுறோம். அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். கரை சேர்ந்துட்டோம் அப்படின்னா அர்த்தம் காசு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. காசு நிறையா சேர்ந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்ல உடல் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு கூட அர்த்தம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அப்படியே எதிர்பார்த்ததை விட மேலான நன்மைகள் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஃபாதர் மரிய வியானி, புனித ஃபாதர் மரிய வியானி, புனிதர் ஜான் மேரி வியானின்னு இருக்கிறார்ல ஒருத்தர் இருக்கிறார். பங்கு சாமியார்களுக்கெல்லாம் அவர் முன்மாதிரி. அவர் பாதுகாவலர், பங்கு குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலர். அவர் பங்கு குருவாகவே இருந்தார் சாவர வரலாம்.
அவர் குருத்துவ கல்லூரியில் அவர் புண்ணாக்கு, அவர் சரியாக படிக்க மாட்டுறாரு, அவருக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு அந்த பேராசிரியர்களே ஒதுக்கி விட்டாங்க. அவருக்கு குரு பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னே சொல்லிவிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு ஃபாதர் வந்து இல்லை, நல்ல பையனாக இருக்கிறான், அதனால் குரு பட்டம் கொடுக்கலாம். படிக்க மாட்டான், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான், ஞாபக சக்தி கிடையாது, அப்படியெல்லாம் இருக்கிறான், ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது, பைபிள்லேயும் தெரில, மற்ற இதுலேயும் தெரில, தத்துவத்திலையும் தெரில, ஒன்றுமே தெரில, அதனால் குருப்பட்டம் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. ஒரு ஃபாதர் இல்லை அதெல்லாம் தெரியலன்னா கூட அவன் நல்ல பையனாக இருக்கான், கபட சூதி இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்குது, அவனுனால குருப்பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருப்பட்டம் கொடுத்துட்டாங்க. குருப்பட்டம் கொடுத்து எங்கே போட்டாங்க? ஒரு மோசமான பங்குல. அன்பானவர்களே, இருக்கிற அதாவது உள்ளதை கொண்டு நல்லது செய். நமக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரு, அதை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும், அதை செய். உள்ளதை கொண்டு நல்லது செய். அப்ப உள்ளது என்ன? நமக்கு உள்ளது என்ன? இயேசு ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அதை விட ஒரு பெரிய காரியத்தை உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளுவதே எனக்கு பெருமை. புனித பவுல் சொல்றார், ஒப்பற்ற செல்வமாகி இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள இவைகளெல்லாம் நான் படித்தது, டாக்டரேட் எடுத்தது, பரிசை இரணத்தை சார்ந்த அந்த உயர்வு தன்மை எல்லாத்தையும் குப்பை என்று கருதுகிறேன். எனக்கு இயேசு ஒருத்தர் போதியா. சீனாவுக்கு மதர் தெரசாவை கூப்பிட்டுருந்தாங்க. மதர் தெரசா இப்போ இங்கே கல்கத்தாவில் மதர் தெரசா இருந்தப்ப மதர் தெரசா வந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க வாசலில். நேரு பிரதமர் நேரு அவர் மதர் தெரசாவை பார்க்க போகிறார். நாட்டினுடைய பிரதமர் மதர் தெரசா சிஸ்டரை பார்க்க போகிறாங்க. இதை பார்த்தோம், வாங்க சார் வாங்க. வந்ததையும் சேரில் உட்கார வச்சு காஃபி பிஸ்கட்லாம் கொடுக்கல. முதல்ல வாங்க சார், முதல்ல எங்கள் தலைவரை பாருங்கள் அப்படின்னு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? கோயிலுக்குள்ள. முதல்ல என்ன பார்க்க வந்துருக்குறீங்களா, எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு அவரை நேராக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த நற்கருணை காமிச்சாங்க. அவர் தான், அங்கே தான் என் தலைவர், எங்கள் தலைவர். அப்போ அவர் அப்படியே பயந்து போய் நிற்கிறார். அந்த மாறல் என்ன தெய்வ பயத்தோடு அப்படியே நிற்கிறார். அப்பேற்பட்ட அன்னை தெரசா, புனித மதர் தெரசா, அந்த அம்மாவை சீனா நாட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. சீனாவுக்கு வாங்க, எங்கள் ஊர்லேயும் வந்து இது மாதிரி ஏஜ்டு ஹோம் வைங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க சிஸ்டர். அப்போ சிஸ்டர் கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் 2 பேர் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க, 2 சிஸ்டர் வந்து இங்கே தங்கலாம், ஏஜ்டு ஹோம் நடத்தலாம், வயசானவங்க முதியோர் இல்லம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. 2 பேர் மட்டும்தான் வர முடியும்னா நாங்கள் வர முடியாது. எங்களோட ஒரு குருவானவர் வேணும், எங்களுக்கு டெய்லி பூசை வச்சாகணும், நாங்கள் டெய்லி நற்கருணையிலே எங்கள் தலைவரை நாங்கள் பெறணும். அப்போ தான் நாங்கள் 3 பேர் வருவோம், ஒரு குருவானவர் வருவார். ஒத்துக்கிறீங்களா? ஐயோ அதெல்லாம் முடியாது, குருவானவர்லாம் வரும், நீங்கள் 2 பேர் தான். அப்போ நாங்கள் வரல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ அப்படி சொல்லிடாதீங்க மதர், ப்ளீஸ் கம், நீங்கள் 3 பேராவது வாங்க, எத்தனை பேராவது வாங்க, தலைவர் இல்லாமல் முடியாது. அப்போ ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் சீனாவுக்கு போகலப்பா, எனக்கு அப்படி பரவ, இவர் இல்லாமல் அங்கே என்ன பரவுறது நான். அப்ப எனக்கு முக்கியம் என்ன, அவர் என்னோட இருந்தாக்க அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். படகு அவர் வந்ததையுமே படகு கரை சேர்ந்துருச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில கரை சேரணும்னா அவர் இருக்கணும். ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளணும். அவர் ஆதாயமாக்கி கொள்ளணும். அவர் ஆதாயமாக்கி கொள்ள முடிக்கிற போறோம். அவர் ஆதாயமாக்கி கொள்ள என்ன செய்யணும், நம்ம நறுமணம் வீசணும். நறுமணம் வீசணும். நறுமணம் வீசுறதுனா இப்பெல்லாம் நிறைய பேர் இப்படி போகும்போது வீசுது நறுமணம். என்ன அது? பவுட்ரு, பர்ஃப்யூம், ஃபேர் அண்ட் லவ்லி பார்த்தீங்களா, அதெல்லாம் வீசுது. சில பேர் நம்ம பங்கு கோயிலில் குடியாத்தத்தில் நான் உட்காந்துருப்பேன், விஷ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் லார்ட் ஃபாதர் விஷ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வேகமாக
இப்படி வேகமாக வந்துட்டு இப்படி விஷ் பண்ணாங்கன்னா அந்த வந்த வேகத்தில் அந்த காற்றுல வரும், நல்ல வாசம் வரும், நல்ல வாசம் வரும். சில பேர் மெதுவாக தான் கிராஸ் பண்ணுவாங்க, வியர்வை நாத்தம் வரும், அதுவும் வருது இல்லை. நம்ம வாசனை வீசணும், துர்நாற்றம் இல்லை, வாசனை நல்ல மனம் வீசணும். அப்படின்னா கடவுள் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒளியில் வாழுங்கள். ஒளி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்கள் சரியான பாதையில் செல்லுங்கள். வழி யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்கள் நறுமணம் வீசுங்கள். நறுமணம் யாரு? இயேசு கிறிஸ்து. ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12:1 என்ன சொல்லுவாரு? உங்களை நறுமண பலியாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் எல்லாம் நம்முடைய நடத்தை அதுதான் அந்த வாசம், நறுமணம். நம்ம வழி அதுதான் நறுமணம். நம்ம ஒளி, நம்மகிட்ட இருக்கிற ஒளி கிறிஸ்து, அதுதான் நறுமணம். நறுமணம் இந்த ஃபேர் அண்ட் லவ்லியா, பர்ஃப்யூமா, மற்றதா புசு இதெல்லாம் அப்புறம் இப்போ புசுன்னா அப்புறம் மறுபடியும் புசு போட்டாகணும். அது பாக்கெட்டு புசுன்னு போச்சுன்னா அதுவும் போட முடியாது. எப்பொழுதும் நம்ம எந்த ஏழ்மையிலையும் நம்ம ஒரு புசுவோடு இருக்கலாம். என்ன வாட் கைண்ட் ஆஃப் புசு? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் எல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையினால நம்ம நறுமணம் வீசலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா.